ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? "நீ ஏன் உட்காந்து இந்த கதைலாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலை இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களாமே ஒரு சிலர்லாம் கேட்டாங்களா. எனக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க அந்த மாரிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த காலத்துல. அந்த காலம்லாம் திரும்பி வரவே வராது. ஸோ அந்த ஒரு நல்ல மெமரீஸ எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்றது தான் என்னோட ஒரு கருத்து. அ ஒரு மோட்டோன்னு கூட நான் சொல்லலாம். அது ஒரு என்ன சொல்றது, நாங்க இந்த மாரிலாம் இருந்தோம்ப்பா. இந்த மாரிலாம் நாங்க என்ஜாய் பண்ணோம் அந்த காலத்தன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு சிலர் கேட்கும்போது அவங்களுக்கான பதில் இதுதான். எங்களோட காலகட்டத்த நான் இப்போ ஒரு அடுத்த தலைமுறைக்கு கடத்துறேன். ஏன்னா இந்த யூடியூப்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மட்டும் இருக்காது. நான் போடுற ஒரு வீடியோ இன்னும் நீங்க ஒரு 10 வருஷம், 20 வருஷம் இருந்தாலும் நீங்க தோண்டி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். இது இப்படிலாம் இருந்ததுன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான். சரி வாங்க டைரக்ட்டா நம்ப ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்கூல் டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்றது எங்களோட காலத்துல வந்து பிரிக்க முடியாத ஒண்ணுங்க. நாங்க அத எவ்ளோ எவ்ளோ என்ஜாய் பண்ணோம். எவ்ளோ வெரைட்டீஸ் கிடைச்சது. அத தேடி தேடி நாங்க எப்படிலாம் சாப்பிட்டோன்றது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த காலத்துல வந்து ஒரு ஸ்நாக் டப்பான்னு நம்ம குழந்தைங்களுக்கு குடுத்து அனுப்பிச்சுடுறோம். அதுல வந்து வீட்ல ஒரு சிலர் வந்து வீட்லயே பேக் பண்ணி பிஸ்கட்ஸ்லாம் குடுத்து அனுப்புறீங்க. ஒரு சிலர் முடியாத பட்சத்துல நம்மளால முடிஞ்ச அளவு ஸ்நாக்ஸ் குடுத்து அனுப்புறோம் இல்லையா? அந்த காலம் எங்க அம்மா, அப்பாவுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு டைமும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டப்பான்னு ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் பைசா குடுத்து அனுப்புவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பைசா அது ஒரு நாள் குடுப்பாங்க. பல நாள் குடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் குடுக்குற பைசாவ கூட நாங்க வந்து சேர்த்து சேர்த்து வச்சுப்போங்க. இப்ப எனக்கு 20 பைசா குடுக்குறாங்கன்னா, 20 பைசால வந்து வேண்டாம். இந்த 20 பைசா இப்ப வச்சுக்கலாம். அப்படியே அந்த பாக்ஸ்ல அப்படியே வச்சிருப்போம். அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, அப்புறமா ஒரு 20 பைசா ஏதோ குடுத்தாங்கன்னா, அத அப்படியே அந்த பாக்ஸ்ல சேர்த்து சேர்த்து வச்சுட்டு, என்னைக்குனா ஒரு நாள் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அந்த டைம்ல தான் போயிட்டு கடைக்கு வாங்கி சாப்பிடுவோம். அந்த காச வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து எங்களுக்கு அப்பயே வந்துடுச்சு சொல்லப்போனா. ஸோ அந்த மாதிரி எங்களோட ஸ்கூலுக்குன்றதுல உங்களோட ஸ்கூல் முன்னாடியும் கண்டிப்பா ஒரு கடை இருந்திருக்கும். அது வந்து ஒரு வயசானவங்கள இருக்க தள்ளுவண்டி கடையாவும் இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பொட்டி கடை மாரியும் இருந்திருக்கலாம். ஸோ எங்களோட ஸ்கூல் எதிர்க்க வந்து பொட்டி கடை மாரி தான் இருக்குங்க. ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மிட்டாய்லாம் வந்து அழகா கலரா இருக்கும் மிட்டாயி. அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த உங்களுக்கு தெரியல காஃபி பைட்டு, கேராமில்க், மகா லாக்டோ, ஆசை சாக்லேட் அந்த சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்கும். ஆனா வந்து இன்னொன்னு ஒண்ணு ஓப்பனா சொல்லணும்னா, இந்த பாப்பின்ஸ் இருக்குல்ல, பாப்பின்ஸ்லாம் இங்க கிடைக்காது. பாப்பின்ஸு, ஜெம்ஸ் மிட்டாயி, அப்பயே வந்து உங்களுக்கு டெய்ரி மில்க் 5 ஸ்டார்லாம் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம். அதெல்லாம் வந்து எங்க ஊர்ல கிடைக்காதுங்க. ஆனா கிடைச்சது ரொம்ப ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு தான் எல்லாமே வந்துச்சு. பட் எங்களோட ஸ்கூல் டைம்ல வந்து எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வந்து மிட்டாய்ன்னு பார்த்தீங்கன்னா, தேன் மிட்டாயி, ஹார்லிக்ஸ் மிட்டாயி, அதுக்கப்புறம் புளிப்பு மிட்டாயி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மிட்டாய். அப்படியே சாப்பிட்டோம்னா, கரைய கரைய அதில வந்து தேங்காய் வந்து அந்த இருக்கும். அதில அப்படியே திருவி போட்டிருப்பாங்க. அந்த மிட்டாயி இதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜாமுன்னு ஒண்ணு கிடைக்கும். 5 பைசாவுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி, அந்த ஜாம் பாக்கெட்லேருந்து அப்படி எடுத்து அத தடவி அத சாப்பிடுறது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த கமரக்கட்டுன்னு ஒண்ணு கிடைக்குங்க. அல்டிமேட் ஆப்ஷன்ங்க கமரக்கட்டு. ஆனா அப்ப சாப்பிட்ட கமரக்கட்டு அம் இல்ல. இப்போ அந்த டேஸ்ட் எனக்கு கிடைக்கிறதில்ல. அந்த கமரக்கட்டு அப்படியே வந்து என் மைண்ட்ல நின்னுட்டுருக்கு. இன்னொன்னு வந்து இந்த ஆசை சாக்லேட் வந்து எல்லா சாக்லேட்ட விட ஆசை சாக்லேட் கொஞ்சம் பெருசா இருக்குமா, அத சாப்பிட்டுட்டு அந்த அந்த கவர வந்து நீ ஒரு பக்கம் புடி, நான் ஒரு பக்கம் புடிக்கிறேன்னு சொல்லிட்டு இழுன்னு இழுக்கிறதுங்க. அப்படி அந்த அந்த ஆசை சாக்லேட் கவர வந்து இழுக்கிறது வந்து அப்படி ஒரு ஆசை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சரி எனக்கு மிட்டாயி, இந்த பிஸ்கெட்டு, முறுக்கு, தட்டை எல்லாமே போர் அடிச்சுச்சுன்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து மாங்கா, நெல்லிக்கா, அதுக்கப்புறமா வந்து எலந்த பழம். இதெல்லாம் வந்து எங்க ஸ்கூல் முன்னாடி வந்து சீசனல் ஐட்டம்ஸ் மாரி விப்பாங்க. இப்ப வெய்ய காலம் வந்ததுன்னா, கண்டிப்பா மாங்கா கிடைக்குங்க. இந்த குட்டி, குட்டி, குட்டி மாங்கா இருக்குமுங்களா? இவ்வளோ இருக்கும். அதுல வந்து 4 அணாக்கும் மாங்கா கிடைக்கும். 50 பைசாக்கும் கிடைக்கும். அப்புறம் ரூ. 3/4க்குன்னா 75 பைசா கொஞ்சம் பெரிய மாங்காவா கிடைக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு பிளேடு மாரி வச்சிருந்து அந்த மாங்காவ வந்து இப்படி இப்படி கட் பண்ணிட்டு, உப்பு காரத்த அப்படியே தூவி இப்படி குடுப்பாங்க. ஆஹா!
என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமாங்க. அந்த மாங்காய் வந்து அப்படி இப்படி ஸ்லைஸாக அவங்க கட் பண்ணி கொடுத்து, நாங்கள் ஒரு ஆளே நான் சாப்பிட மாட்டேங்க. அந்த கட் பண்ண அந்த ஸ்லைசஸை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, இந்தா நீ ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கோ, நீ ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கோ, நீ ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு மிட்டாய் வாங்குறேன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவோம், மிட்டாயை வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பல்லில் கடிச்சு ஒரு 2, 3 பீஸ் வரும். அந்த 2, 3 பீஸை கையில் எடுத்து, இந்தா நீ ஒரு பீஸ் வச்சுக்கோ, நீ ஒரு பீஸ் வச்சுக்கோ, மீதி எனக்கு ஒரு பீஸ். அந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அந்த மாதிரி மிட்டாயோ இல்லை பிஸ்கெட்டோ எதாவது வாங்கினாங்க, என்கிட்ட அந்த டைம் காசு இல்லை நான் வாங்கலைன்னா அவங்களும் அதே மாதிரி வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு நினைவு. இன்னொரு ஒரு நினைவு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சம்மரில் வந்து இந்த புளியங்காய் தெரியுமா உங்களுக்கு? புளியங்காயிலே வந்து ஐயோ சொல்லும்போது எனக்கு நாக்கு வந்து அப்படியே நாக்கில் வந்து எச்சி ஊறுது. புளிங்காயில் வந்து செங்காய் புளிங்கான்னு நாங்கள் சொல்லுவோம். செங்காய் புளிங்கான்றது வந்து ஒரு மாதிரி பழம் மாதிரி பழுத்துடும். பழுத்த உடனே இப்படி எடுத்துட்டு, இந்த நம்ம பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை ஓப்பனிங்கில் ஒரு பையன் வந்து இப்படி எடுத்து சாப்பிடும்போது எல்லாரும் அப்படியே எச்சி ஊற பார்ப்பாங்க பாருங்க, அதுதான் புளிங்காய். ஆனால் அது கடையெல்லாம் கிடைக்காது. ஒரு சில பசங்க வந்து புளிங்காய் தோப்புலேருந்து போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க தெரியாமல். ஸோ அந்த புள்ளைங்க அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. பட் கேர்ள்ஸ் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. பாய்ஸ் தான் மோஸ்ட்லி போய் எடுத்துகிட்டு வருவாங்க. புளிங்காவை அடிச்சுட்டு பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அதுவே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருந்தால், டெய் ஒன்று குடுறா, நீ வச்சிருக்கலடா, ஒன்றே ஒன்று குடுறா அப்படின்னா போனா போதுன்னு வந்து சம்டைம்ஸ் எடுத்து அதை கொடுப்பாங்க. அது எப்படின்னா மேலே வந்து நம்ம அதை உரிக்கணும். புளிங்காவை அப்படியே இதுவாக இருக்காது. அதை உரிச்சிட்டோம்னா அந்த உள்ளே வந்து அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க. அப்பப்பப்பா! அப்படி நாக்குல எச்சி ஊறுங்க அந்த டேஸ்ட்டு. அந்த புளிங்காவ அப்படி எடுத்துட்டு, அதுவும் ஷேரிங் தான். அதில சம்டைம்ஸ் வந்து 3 வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில புளிங்கால வந்து 4 வரும். ஸோ அத வந்து இப்படி எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறது சுகமோ சுகங்க. அப்பா! அந்த மாரி ஒரு டேஸ்ட்லாம் வந்து வரவே வராது. அதுக்கப்புறம் குட்டி நெல்லிக்காய், அதே மாரி எலந்த பழமா குட்டி எலந்த பழம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து வாட்டர்மெலன், தர்பீஸ் வருங்க. 4 நாளைக்கு வந்து அழகா ஸ்லைஸ் பண்ணி ஒரு அண்ணன் தான் வச்சிருப்பாரு. அவர் வந்து அந்த தர்பீஸ் சீசன், அந்த சம்மர் சீசன்ல மட்டும் கடை போடுவாரு. அந்த தர்பீஸ நாங்க வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட அந்த 90s எங்க ஸ்கூல் டைம்ல நாங்க வாங்கி சாப்பிட்ட ஸ்நாக்ஸு. இதுல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அப்படி இல்ல இதெல்லாம் கூட இருந்துச்சு, இதெல்லாம் கூட எங்க ஸ்கூல் முன்னாடி கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு வந்து இது எல்லாத்துலயுமேங்க, எதுவுமே எனக்கு இந்த பிஸ்கெட்டு, இந்த மிட்டாய் இதெல்லாமே வேணாம். எனக்கு புடிச்சது வந்து கமரக்கட்டு தான். அத நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். அந்த கமரக்கட்டு இப்ப எனக்கு எங்க தேடினாலும் அந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேன்து. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்நாக்ஸ் வந்து உயிர், இப்போ கூட எனக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்கும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் மீ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி ஸ்டோரியை உங்களுக்காக நான் சொல்கிறேன். அன்டில் தென் பை.